ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு டாக்ஸ் மோஜி. ஸோ நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பங்கர் 22 அப்படி ஒரு ஜாம்பி கேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாம்பி கேம்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, சுடுறது, அதுக்கப்புறம் வந்து வதைக்கிறது, எதுக்கு இது மட்டும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குது. மோஸ்ட்லி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து 50% கேமு 50% ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம வந்து வளவள பேசுகிற கேம் கூட போயிடலாம். ஓகே, இதுக்கப்புறம் இந்த ஹெட்ஃபோன் போட்டால் நல்லாயிருக்குமா? ஓகே, எடுத்தோடனே நம்ம ஹீரோ நம்ம எங்கடா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறான். நம்ம வந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறோம், பாதுகாப்பாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறோம். ஓகே, எடுத்தோடனே நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கன்று இருக்குது, கன்று புல்லட் இருக்குது. வெளியில் யாரும் இருக்கிறாங்களா? ஓகே, யாரும் இல்லை நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை ஜாம்பின்னா ஜாம்பி இல்லையேடா, வெளில ஜாம்பி இருக்கணுமேடா. ஜாம்பினா என்னடா ஏமாத்துறீங்களா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கிராஃபிக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டில் வச்சுப்போம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம வந்து கேம்குள்ளே போகலாம். இப்போ தான் ஒரிஜினல் கேம் ஆரம்பிக்குது. எடுத்தோடனே வந்து கண்டு எடுத்துப்போம். என்னடா இது 0 புல்லட்டு? அதெல்லாம் பார்த்தேன், நான் கூட பயந்தே போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பண்ணுறது 0 புல்லட் வச்சுட்டு அப்படின்ட்டு. By the time you are reading this, லெட்டரு. the world has most likely changed forever. Don't worry about the headache. It will get better soon. It's just a side effect of one of the drugs you took. It could have caused amnesia or a slight coma. But if you are still alive, then you're very lucky. Your vial had the life-saving drug and spores can't hurt you anymore. Which means I was less lucky. I locked myself in a bunker. Find me as soon as possible. We need to fix what we have done. I hope that I will not be too dangerous. Please hurry. We don't have much time. Take the revolver in the fireplace. You will need it. Your brother and colleague, Victor Brown. நண்பர்களே, இப்போ வந்து அந்த லெட்டர் வந்து என்ன போட்டிருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு முழுசாக எக்ஸ்ப்ளோர் தெரியல, பட் சொல்கிறேன். வெளியே வரணுமா? டேய் யாரா நீ? டேய் சாவி எடுக்க போகிறானோ? டே ஃபஸ்ட்டு போடா பண்ணாடா பரதேசி. அதே என்ன எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். லெட்டர் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னு வந்தால் நம்ம அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் தான் வந்து எழுதிக்கிறாங்க. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதோ ட்ரக் எடுத்துக்கிறோம் போல, ட்ரக்கில் வந்து நம்ம வந்து மயக்கம் அடிஞ்சிடும். அதான் சைட் எஃபெக்ட் தான், ட்ரக்கோட சைட் எஃபெக்ட்னால வந்து மயக்க போட்டுருமா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பத்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ நம்ம அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பங்கரில் வந்து மாட்டினார் போல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் காப்பாற்ற போகிறோம். சரி வாங்க பங்கரில் போய் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்ப்போம். அண்ணனாலே கெத்துதாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாவி இருக்கு, கூடிங்ஸ் இருக்கு, டோர் நோட் இருக்கு. You said that Mason would protect me, but he has been asleep for a whole week. I checked his pulse. He is alive but unresponsive. I hope this nightmare ends soon and we can finally go home. I miss you. I heard screaming and gunshots outside. I have no idea what is going on, but I'm scared. I locked the door. There is enough food for a couple of days, but Mason is still out cold. The same plants that you had your lab started growing in our house. I hope they are not dangerous. You promised me that you will make the cure when he wakes up. Please let it happen soon. I think I might have inhaled the spores. That goddamn plant exploded right in front of me. My chest hurts so much. I almost suffocated last night and now I have a horrible fever. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எலிசபெத்னு ஒருத்தங்க எழுதிக்கிறாங்க. இந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, அவங்களுக்கு என்னாச்சு தெரியல. லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? சூப்பர். அவங்களுக்கு என்னாச்சு தெரியல. அவங்க வந்து என்ன எழுதிக்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது கோமாக்கு போயிட்டோமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த டக்கு எடுத்துகிட்டு. ஓகேவா, அதனால நம்ம எப்போ ஏஞ்சிக்கணும், நம்ம எப்போ ஏஞ்சிப்போம் அதுவும் வந்து அவங்களுக்கு தெரியலையா. அதனால் விக்டர் வந்து சொல்லிட்டு போனான்னு நினைக்கிறான், நீங்கள் பொங்கல் நம்ம அண்ணன் நீ வந்து இப்போதைக்கு உன்னை பார்த்துக்கோ, நம்ம வந்து ஒன்றா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு. பட்டு நம்ம அண்ணனையும் காணும், நீ எலிசபெத்து அப்படின்ற பொண்ணையும் காணும். பொண்ணா யாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அண்ணியாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஐ மீன் விக்டருடைய பொண்டாட்டி. ஓகே நம்ம வந்து ஓகே ஃபியூல் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதான் குரோபாரை ஓப்பன் பண்ணியாச்சுல. அப்புறம் என்னடா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா 2வது சாமி பார்த்தோம். 2வது சாமி கொண்டு பாப்பா என்ன நீங்களாம் சாமி ஆகிட்டியா? ஐயோ சித்தப்போ நீ வீடு வைக்க தான். இது யாரும் எழுதிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது யாரா ஃப்ரெண்ட்ஸ்? இது யாரோ ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாவுக்கு எழுதிருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
Don't worry about me. We were all taken to a house in the forest. There's a bunker here, so we're safe. Soon Dr. Mason and Dr. Victor will create a cure and everything will be alright. அதான் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மா எழுதியிருக்கு ஏதோ ஒரு Sensation in லெட்டர் the இருக்குது. world of science. Nature Health received a government grant after a number of successful experiments. Scientists claim that they managed to find a way to accelerate greening even if the soil is infertile. Ecological catastrophe is no longer a threat to the earth. The inspiring speech of the co-founder of the project, Dr. Mason Brown, was met with applause. Thanks to our revolutionary discoveries over the past year, we have managed to restore more than 5% of the Earth's vegetation. And this is just the beginning. Dear friends, I, Mason Brown, am proud to say that deforestation is no longer a threat to our planet. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லாம் ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட்டில் வந்து நம்ம தான் போட்டுக்கிறாங்க கோ ஓனர் ஆஃப் நேச்சுரல் அது நம்ம லேபு ஃப்ரெண்ட்ஸ் லேப் நேமு. சரி வாங்க நம்ம வந்து என்ன சாமியை போட்டு தள்ளிட்டு அங்கே ஏதோ குறி காமிக்குது என்னன்னு போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இல்லையா நம்ம தான் அங்கே மாசிலாமணின்னு கெத்த போட்டுக்கிறாங்க. மாசிலாமணி அப்படி சொல்லிட்டு கோ ஒர்க்கர் ஆஃப் கோ ஒர்க்கர் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கோ ஓனர் அதாவது ஏதோ Crossing the போட்டுருக்கேன். DNA of humans and plants. Theory and practice. இதெல்லாம் இங்கே டிஎன்ஆர் இது போட்டிருக்கு. அங்கே ஒரு கண்ணு வேறு இருக்குது. சரி வாங்க அதுக்கு மட்டும் இங்கே தான் இருக்குன்னு பார்த்துருவோம். புல்லோட்டா மெடிக்கிட்டா சூப்பரு. இருந்தாக்கா இங்கே பார்த்தா மாதிரி இருக்குது. சயின்ஸுக்காக கண்ணுலாம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிற கெட்டு தான் நீ. சரி என்ன லெட்டர் எழுதிக்கிற ஏதோ லெட்டர் எழுதி போட்டுக்கிற என்ன லெட்டரு I'm so happy லெட்டர் படிக்கலாம் வாங்கடா. no one believed that we were in danger. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா When George Miller went berserk and rushed to the baby's bed, the only solution was blowing his brains out. He's become too dangerous. One of the lab assistants decided to head to the city to turn us in. What a pussy. I couldn't let him. If the cops come here and arrest everyone, then Mason and Victor will not be able to finish the immunomodulator. Then the whole world will end. But now we have a chance to save someone. ஃப்ரெண்ட்ஸ் அநேகமாக நம்ம இதை வந்து திட்டத்தனமாக பண்ணுறோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் வாங்கிட்டு வந்து அப்படி சொல்லிட்டு யாரா நீங்கள் ரெண்டு பேரும் எல்லாம் சாமியாக மாட்டீங்க. சந்தோஷமாக இருங்க. என் கையில் சாப்பிட்றதுக்கு நீங்கள்லாம் வந்து பெருமை பண்ணுண்டா. பெரிய சயின்டிஸ்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாசிலாமணி. ஓகே புல்லட் இருந்துச்சா அதான் நானும் பார்க்குறேன். என்னடா அது அமுக்குறேன் இதுவாக ஐ மீன் இது ஆட்டோ ஷூட்னா. ஓகே இது ஃபியூல் என்னடா கோடு கேட்குறீங்க எனக்கு கோடு தெரியாதுடா. 1 2 3 இருக்குமோ 1 2 3 மட்டும் போடுங்க அசிங்கப்பட்டுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கன்ஃபார்ம் வந்துருக்கு கோடு வந்து 1 2 3 கிடையாது. ஸோ அந்தாக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் கன் வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. அது சந்தோஷமா இல்லை வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஒருத்தன் வந்து போலீஸ்கிட்ட போய் நம்மளால் காட்டி கொடுக்க பார்த்துக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை வந்து அவன் தத்துக்கிறாங்க போல் அவனையும். நீனடி வந்துற அவனை ஒரு இடத்துல சாம்பி எதுதோ பண்ணுது. ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். Why is this happening to me? இதோ ஒன்று இருக்கு. Everything was going so well. Great job, wife, child, great mission. We almost saved the planet, and then everything collapsed. First that explosion in the lab, then that damn George Miller Kodor baby, and now Amit got infected. I don't know what to do. We were locked in this room together, and any day Emma will turn into a monster. I have no other choice, and there is no point in living at this point. I'd rather kill myself than wait for my lover to tear me to pieces, because I can't hurt her. Even if she becomes a damn zombie, I love her so much. ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனுக்கு எல்லாமே வந்து நல்லா தான் அமைஞ்சிருக்கு. பட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே வந்து மோசமாக போயிட்டுருக்கு. அதாவது ஜாம்பிலாம் வந்து அநேகமாக அது பொண்டாட்டி ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட தப்பாக நினச்சேன். அந்த ஒரு மாதிரி ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் போட்டிருந்தா அது வந்து இவனுடைய பொண்டாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். எவனும் ஒருத்தன் வந்து அவன் குழந்தைய கொண்டு அவன் பொண்டாட்டி ஒரு ஜாம்பி மானதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாதால தூக்கு மாட்டிச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க என்ன பண்ணுறது. சொசைட்டி போடணுமா இங்கே யூஸ் 504 என்ன கோட்ரா இது சீப்பாக இருக்குடா கோடு. அவன் கேட்பான் அதான் அவனால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ட்டு. ஓகே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா பங்கருக்குள்ளே போகிறோம். அண்ணனை மீட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணன் வராங்க என்ன பண்ணுறான்னு தெரியல.
சரி வாங்க போய் அண்ணனை பார்ப்போம். அண்ணனை போய் கட்டி பிடிச்சி அழுவோம், என்னண்ணா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எங்கள் சாம்பி தான் இல்லைன்னா நல்லாயிருக்கும். ஒரு சாம்பி கண்ணுக்கு படல இது வரைக்கும். நான் நினச்சேன் சாம்பி என்னடா நல்லா இல்லையாடா, நீ எப்படா சாம்பியாக பண்ண எப்படா இல்லைங்களா சித்து போடா நாயே. ஓகே ஃப்ரெண்ட், புல்லூட் சூப்பர் சூப்பர், எல்லா புல்லூட்டும் இருக்குது. அது வீடியோ பெட்டி, அந்த வீடியோ பெட்டியில் எதுக்கடா நீங்கள் ஆட் பண்ணுறீங்க மிண்டல்ஸ்? என்னடா இது விக்டரு, நீடா இது ஃப்ரெண்ட்ஸ்? விக்டருக்கு தான் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னண்ணா எப்படி மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் சொல்கிறாரு, விக்டரு அவ்வளோதானா நீ காலியா? சரி விடு, உன்னுடைய லேபில் நான் எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது என்ன தப்பு இருக்குது? நான் எடுத்து நடத்துகிறேன் உன் லேபு. எந்த யூஸ் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் உயிர் ஏறும், எதுவே யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கொஞ்சோண்டு தான் இருக்குது கீழே. அடப்பாவி எப்பட்றா கீழே அவ்வளோ பெரிய ஓட்டை போட்டு இங்கேயே ஒரு லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே வந்தாச்சு. இங்கே என்னென்னமோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், புல்லோட்டு அவங்களாம் அதில் எடுத்துப்போம். ஓகே, அதை எவ்வளோ அட்டை படிப்போம். அதில் சீரட்டா என்ன அது என்ன பெட்டி வேஸ்ட்டு தண்டம். Brother, you and I are really screwed up. இது வந்து நம்ம பிரதர் கிட்ட இருந்து வந்திருக்கு. Explosion in the central flask in Bunker 16. In case you've forgotten, we were breeding a giant mutant in it. Imagine how much mutagen ended up in the atmosphere. Everyone around us started getting infected and muted. To stop the contamination, you and I created a cure with two different formulas. One of them was sure to work. The final experiment we did was on ourselves. The drug I took turned out to be a mutagen that intensified the effects of the spores on my DNA. It's frightening to imagine what a monster I had become, which means the drug you took probably gives you immunity. And since you're still alive, we were able to create a cure. Mason, we did it. Unfortunately, there was only one dose. To create more, you'll have to go back to the lab. You'll find the instructions on the wall in the operating room. But be careful. There were still lab technicians and test subjects downstairs. They'd probably all mutated too. Good luck. The fate of the world is in your hands now. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இவங்க வந்து இவனும் நம்மளும் அந்த மன்னனும் வந்து பார்த்திங்கன்னா 2 விதமான க்யூரை வந்து கண்டுபிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதில் வந்து ஒன்று வந்து கன்ஃபார்மாக ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகாது போல். ஓகேவா? ஸோ எது உண்மை எது போயின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒன்று யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மள தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் க்யூரு. ஓகேவா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இம்யூன் கழிச்சிச்சு. ஆனால் ஜாம்பி பவருக்கு, அதை ஜாம்பி கடித்தாலும் ஒன்றாகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த இம்யூன் பவர் கழிச்சிச்சு. ஸோ நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா ஜாம்பியாக மாறிட்டார். அதுவும் சாதாரண ஜாம்பியில் ஃப்ரெண்ட்ஸ், பாஸ் ஜாம்பி. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லிக்கிறான் அப்படின்னா, நான் வந்து ஜாம்பியாக எப்படியோ ஒரு மாஸ்டராக மாறிடுவேன், நீ வந்து லேபுக்கு போயிட்டு இன்னும் நிறைய இது கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனுப்பிவிட்டா ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, பேகு ஃபுல்லாக நல்ல அண்ணன், பரவாயில்ல அண்ணா, நம்ம லக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அதை என்ன கேட்டால் அது அண்ணனுக்கு கூட கிடச்சிக்கலாம், ஃபுல் க்யூர் ஆகுது. சரி வாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 13ஆம் நம்பருக்கு போய் பார்ப்போம். ஓ, இங்கே தான் வந்து எலக்ட்ரிசிட்டி ஆன் பண்ணணுமா? எவன்டா ஃபியூஸ் எடுத்தது? ஏன்டா ஃபியூஸ் எடுக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஃபியூஸ் எடுத்து வச்சுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணுறது? பிக்காலி பாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாங்க போய் நம்ம நெக்ஸ்ட் விஷயம் வந்து ஃபியூஸை வச்சு ஃபியூஸை வந்து எடுக்கிறது தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து என் பேக்கில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நான் வந்து அந்த ஃபியூஸை வந்து கண்டுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணிகிட்ருப்பேன். இப்போ எதுக்கோ பார்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்ட்டு இதுவாகும். வாங்க நம்ம போய் பார்த்துடுவோம். இப்போ தான் வந்து ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூஸ் வந்து கையில் தான் இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே எடுப்பேன். அப்படியே மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் இருக்கு, ஃபியூஸை வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கையிலே ஒரு பொருளை வச்சுட்டு தேடுறேன். அது வெளில அண்ணனுடைய லெட்டரு ஒன்று படிச்சோம்னா ஃப்ரெண்ட்ஸ், விக்டருடைய லெட்ரு அங்கே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அநேகமாக கண்டு வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
யார் கையில் வைக்கணும்? என் கைவா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கையை தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கேன் பண்ணுவோம். ஏய் கண்டு வந்துருச்சு. ஓகே வாங்க, கண்டு வந்துச்சு. Closed on the ரூமில் உட்காருமா? ஏன் ஒர்க் ஆகல திரும்பியும்? எவன்டா உள்பக்கம் போட்டுருது, கப்பல் போட்டுருது. Maybe they can kick the door in later. வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாஸ்வேர்டு தெரியல. என்ன பாஸ்வேர்டாக இருக்கும்? இங்கே ஏதாவது பாஸ்வேர்டு தெரியுமாடா? எங்கடா பார்க்குறது பாஸ்வேர்டை நான்? சரி வாங்க, நம்மளா போய் ரெண்டமாக ஒரு பாஸ்வேர்டு போட்டு பார்ப்போமா? சிடியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் சுருவோம் சிடி தூக்கி அதில். நான் வச்சுக்கோ சிடியை. 504 ஒர்க் ஆகுதா? இல்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஆகலே. இந்த சிடியை தூக்கி எங்கே சுருவது தான் தெரியல. அது தோ போடுறா ஸ்விங்கா ஃப்ரெண்ட்ஸ், தோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது அடைச்சி வச்சுக்கிறீங்க? பார்த்தீங்களா? 137 ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோடுடைய ஐ மீன் அதை பாஸ்கோடுடைய கோடு கச்சிச்சு. அங்கே போடுவோம் 137 13 போட்டு 137 ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே ஒரு ஸ்விங் இருக்குது. அவங்களோட சாமி பண்ணிக்குது. சரி வாங்க, நம்ம அதுக்கிட்ட நம்ம முதல்ல ஸ்விங் பண்ணி ஆரம்பிச்சோம். உள்ள பாத்ரூம் ஆட கரும்பத்தை. சரி என்ன இருக்கு உள்ள பாத்ரூம்? எனக்கு என்னடா அது தொங்குது? என்னடா இது? இதே இடியாரா இங்கே போகிற? என்னடா நடக்குதுங்க? நீ வீடியோ அப்படி தான் வச்சுக்கியா? உள்ளே கிடக்கலாம்ல, அதுக்கு கட்டம் To open this door, ஓப்பன் ஆகுமா? என்னது ஐடி வேணுமா? இவ்வளோ ஐடியா வேணும்? அறுக்கிற வாடாடி கையில் வந்து இந்த சைஸ் ஆறு வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, கஷ்டம்டா. இதனால இது சரி வாங்க, அது என்னது பார்ப்போம். 18 ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? 18 ரூமு கார்டு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஏதோ கரெக்டாக இருக்கும். ஏதோ ஒன்று இருக்குது. ஓ இங்கே தான் வைக்கணுமா? இன்சர்ட்டு இதை இதே வைக்கணும். நூக்கல் இருப்பாமா? அது ஒரு ஐடி கார்டு கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, பக்கத்துலேயே ஷார்ட் கன் வச்சுக்கிறீங்க. somewhere there was a flask with a ஓகே, இன்னும் நமக்கு வந்து 3 விதமான you need to insert. இது வேணும் ஃப்ரெண்ட்ஸ். பாஸ்வேர்டு வேணும்னு நினைக்கிறேன். 3 விதமான பாஸ்வேர்டு. அப்போ சொருவத்துக்கு தான் வேறு இதுக்கு அப்படின்ட்டு. வா சாச்சிச்சு நீயா? To open this door, சரி ஐடியோட ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுதா? ஒர்க் ஆகிடுச்சு. யாரா நீ இங்கே இதுக்குள்ள வந்து வர? அறுக்கலான்னு பார்த்தா அறுக்க முடியாது. அவள் ஃபஸ்ட் என்னடா பின்னாடி அடிச்சிச்சு? அதை கேட்டா கருமத்தை. நான் கூட பயந்த போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பின்னாடி போக முடியலையே அப்படின்ட்டு. பின்னாடி வர அவன் வரான். அங்கே இருந்தாடா அந்த சார்ஜஸ் போய் இருந்தான். ஐ மீன் சாசேஜ் பாய். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு சந்தேகம் ஃப்ரெண்ட்ஸ். லேபுக்குள்ளே அந்த பைத்தியம் சாசேஜ் ட்ரெஸ் போட்டு என்ன பண்ணுது? ஏண்டா புரியல. லேபுக்குள்ளேயுமாட ஆஃபரு? என்னடா இது? யாரா நீ? என்ன இது உடம்புல கண்ணு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? அது ஏதோ பிளான்ட் ஆட்டோ விடுவாங்களா? நீ யாரா மிதந்துட்டு இருக்கிற? சாப்பியா? சரி செத்துப்போ. இங்கே நம்ம கை வைக்கணுமா? நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஃபவுண்டர்னால நம்ம கை வந்து எல்லாத்துலையும் யூஸ் ஆகுது. பரவாயில்ல, அண்ணன் நல்ல வேலை தான் வச்சுக்கிறான். அதை விட்டுப்பட்டு அவன் வந்து நான் தான் பெரிய ஆள் அப்படி இப்படி சொல்லிட்டு எதாவது பண்ணியிருந்தானா அசிங்கமாயிட்டு. ஓ இன்னும் சாப்பிட்டியாடா? செத்து போடா. ஆஹா, திரும்பி இந்த தொங்குதில் கை வச்சுனா. சரி உள்ளே போகுமா? I create a cure and take என்னது the patient. க்யூரை கண்டுபிடிக்க வெளில போக முடியாதா? சரி வாங்க, இது ஓப்பன் பண்ண முடியுமா? ஓகே, கார்டு வச்சு ஓப்பன் பண்ணியாச்சு. டோருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பாஸ்போர்ட் கார்டு. அது ஓப்பன் ஆகிடுச்சு. ஐயோ எத்தனை சாமி போகுது பெருசா? சரி போல அப்புறமா ஓடிவோம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மலாக ஒரு கூடுதல் தள்ளிட்டு பிடிப்போம். என்ன எதிர்த்து செத்து போட ஜாம்பிக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. இந்த பெட்டி வேறு தூக்கி அங்கே ஏன்டா வைக்கிறீங்க? பார்த்து ஏமாந்து போயிடண்டா. சரி லெட்டரில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். I only remember being lost in a foreign country. My bag with my documents and money was stolen at the train station. I had to spend the night on the street. Some people followed me for a few days. One even came up to me and questioned me about everything. I told him my sad story, thinking that he wanted to help. What a naive idiot I was. The next morning I woke up here. It looks like some kind of laboratory where they conduct scientific experiments on people. My cellmates were the kind of people no one would look for. An unemployed veteran, a drunken alcoholic, just a homeless guy. What a bunch. I shouldn't be here. On the bright side, I'll finally be of some use. My body will now serve science.
ஃப்ரெண்ட்ஸ் இவர் கதையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரிக்கு வந்து அதாவது நம்ம ஆள் இருக்கிறார்ல அந்த கண்ட்ரிக்கு வந்து காணாமல் போயிட்டார். ஐ மீன் எதுவும் தெரில போல வந்து அவருடைய அவருடைய இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவருடைய அந்த பேக்குக்குள்ளே டாக்குமெண்ட் வச்சு போல ஃப்ரெண்ட்ஸ். பேக்குக்குள்ளே வேலைக்கு போகிற டாக்குமெண்ட் அதெல்லாம் யாரா நீ உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஏதோ பண்ணிட்டு தான் நமக்கு இருக்குது. அதான் இப்போ அந்த ஜெயிலில் வந்து ஒருத்தரோட லெட்டர் படிச்சோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கண்ட்ரிக்கு ஒன்றுமே தெரியாமல் இருக்கும்போது அவருடைய பேக்கு காசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருடிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட்டில் தான் பட்டாரான். ஆனால் பார்த்தீங்களா வாழ்க்கை எப்படி வேணால் போகும். இவன் அந்த டாக்குமெண்ட் வச்சுருந்தா இங்கே தான் வேலையாட செஞ்சுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாட்டிகிட்டு இருக்கான் எப்படியும். ஆனால் சந்தோஷம் மாட்டானா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து சரி நம்ம உடம்பு வந்து அட்லீஸ்ட் இதுக்காக பயன்படுது அப்படின்ட்டு. இப்போ இன்னும் ஒன்று வேணும். எங்கே இருக்கும் தெரியல. இங்கே எங்கேயாவது இருக்குமா? டப்பா கண்ணில் காமிக்கிற கடுப்பாக இருக்கா இருக்குது. இங்கே ஏதாவது இருக்காடா? எங்கடா இருக்கு இன்னொன்று? இன்னும் ஏதாவது ரூம் திறக்காது இருக்கா? நம்ம இந்த ரூம் தான் நினைக்கிறேன். திறந்து உள்ளே போய் என்னடா வீட்டுக்குள்ளே மரம் இருக்குது வச்சு மரத்தை வளர்க்குறீங்க என்னடா இது? ஓ இதுதான் வந்து அந்த இதுவா? ஓகே ஏதோ நடக்குது. இது டர்ன்-ஆஃபா? ஷோகேஸ் பட்டியலாம் எடுத்து வைக்காதீங்களா? அதை செஞ்சு கடுப்பாகுது. என்னாச்சு? ஏதோ டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணதில்ல. சரி இங்கே தான் இப்போ என்னத்தை எடுக்குது? இந்த பாம்பு வேறு கிடையாது. இதை தான் எடுக்கணுமா? ஓகே எத்தாச்சுங்க வாங்க போய் இதையே வச்சு வெளியே போவோம். அந்த இதுதான் போகணும் இப்போ நம்ம. இதை வச்சோம் அப்படின்னா அவ்வளோதான். இப்போ நம்ம படுக்கணுமோ? ஏன்னா நம்ம உடம்புல தானே அந்த க்யூர் இருக்கு. வைக்கல ஏதோ போட்டிருக்கேன். அது புத்த பேஷண்டா? அந்த பெட்டா பேஷண்ட் எங்கடா இருக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஒருவேளை அந்த ஜாம்பியாக இருக்குமோ? வாங்க அங்கே ஒரு ஜாம்பி வந்து நீச்சல் வச்சுருந்துச்சுல இது இல்லை அப்படின்ட்டு. இங்கேயா இதோ கீழே வந்து கிடக்குறான் பாரு. என்ன தம்பி கீழே வந்துட்ட? அசிங்கமா இல்லை? சரி வாங்க இவனை தான் வந்து அந்த பெட்டில் படுக்க வைக்கிறோம். எல்லாம் பாருங்க மேஜிக்கை பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாறுவான் பாருங்க. அப்படியே புகை வரும், பபுள்ஸ் வரும், மாறிடுவான். பார்த்தீங்களா இல்லையா? மேஜிக். பொண்ணா? ஓ பொண்ணு தான் இவளை. அந்த ஷார்ட் கன் பொம்பளை மாதிரி இருக்கா இவளை பார்க்குறதுக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அக்கா கூட ஷார்ட் கன் வாங்கிட்டு வந்து சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே வாங்க போவோம். ஏதோ சொல்லுது அந்த அக்கா வேற. மதிச்சாலியா ஃப்ளோரு ஏதோ வெடிக்குது வேற ஏதோ பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? சைடில் கேமரா. என்னடா இது கேமரா பண்ணா? சரி வாங்க என்னன்னு பார்ப்போம். ஓகே லெவல் இன்னொரு லெவல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வாங்க நெக்ஸ்ட் லெவல் போகலாம். My world is destroyed. People chose to blow it up with nuclear missiles. They could not accept it as it had become. It's all because of the strange experiment someone was conducting in Bunker 21. I managed to escape from this world through a portal. But the next world I found myself in was even scarier. It died hundreds of years ago and was overrun by robots controlled by artificial intelligence. People in this world hide underground and communicate with worms. This world became this way because of the same experiments that were conducted in the underground laboratories called the Bunker. God knows, if I were in one of those bunkers, I'd burn it to the ground. நண்பர்களே இதோ பாருங்க நண்பர்களே, இவன் என்ன பண்ணிக்கிறான்ட்டு அவன் வந்து ஏதோ 21 பங்கரில் மாட்டிக்கிட்டு தப்பிக்கும் போது ஏதோ போர்ட்டல் வந்துருக்கு போல். இந்த போர்ட்டல் வழியாக வந்துட்டு இருக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த போர்ட்டல் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துடுவோம். தட் மீன்ஸ் அந்த கேரக்டர் தான் இப்போ வந்து நம்ம சொல்லார கேரக்டர். சரி வாங்க ஏதோ நம்ம வந்து வீடியோ முடிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடங்க ஸோ அதான் அவன் வந்து அந்த போர்ட்டலில் வந்து அந்த போர்ட்டல்லேருந்து வந்தான்னு சொன்னல அவனை வச்சு ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.